வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பிளேட் இல்லாட்டி அகலமான பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு அதில் 3 முட்டை உடைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம ஈவினிங் டைமில் சும்மா ஒரு 2 பிரெட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 முட்டை நம்ம உடச்சி எடுத்துக்கிட்ட பிறகு இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் நல்லா ஒன்று சேரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம ஒரு லைட் எல்லோ கலர் வர அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கணும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 3 முட்டைக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை. இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் 4 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பால் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு பால். ஆல்ரெடி காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது. ரொம்ப சூடாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிறப்ப பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் மேலே விட்டுடலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்து இந்த மாதிரி இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். 2 வாட்டி இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து தவால வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் டிப் பண்ணி எடுத்து தவால வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுவோம். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுப்போட ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லுக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுருங்க, இல்லாட்டி அந்த கார்னர்லாம் தீஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இப்படி திருப்பி போட்டுடலாம். சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப தீஞ்சிரும். இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். இப்போ திருப்பி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். குயிக்காக நம்ம செஞ்சு வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.